ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நீதிமொழிகள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. ஒரு நாள் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. ஒருத்தன் பேர் அருண், இன்னொருத்தன் பேர் கருண். அருணோட பேட்ல கருண் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. அப்போ திடீர்னு அருணோட பேட் கருண் வச்சுட்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சு. அதை பார்த்து அருண் கருணை பயங்கரமா திட்டான். ஏன்டா நீ என் பேட்டை உடைச்ச அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா திட்டான். என்னெல்லாம் பேச முடியுமோ பேசலாம். கருண் சொன்னா, நான் என்ன மனுஷடா, நான் தெரியாம உடைச்சிட்டேன், தெரியாம உடஞ்சிருச்சு இந்த பேட்டு. நான் காசு சேவ் பண்ணி வச்சு நான் எப்படியாச்சும் உனக்கு ஒரு புது பேட் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை பார்த்து அருண், நான் இவ்வளவு கேவலமா திட்டுறேன், இவன் பொறுமையா பதில் சொல்றானே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி, சரிடா, நீ உனக்கு காசு கிடைக்கும் போது எனக்கு ஒரு புது பேட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அருண் ரொம்ப கோவப்பட்டு கருணை திட்டினான். ஆனா கருண் மெதுவா ஆன்சர் பண்ணி, பொறுமையா ஆன்சர் பண்ணி, அவன் திட்டினதெல்லாம் வாங்கி சகிச்சுட்டு, அவனோட பாசம், அவனோட அன்பு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு அவன் கூட பொறுமையா பதில் சொன்னான். இன்றைக்கு நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்களா, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, உங்களை திட்டுறாங்களா, உங்களை தாழ்த்துறாங்களா, அவங்களுக்கு நீங்க பொறுமையா பதில் சொல்லுங்க. ரொம்ப நீங்களும் கோவப்படாதீங்க. நீங்களும் கோவப்படும் போது அந்த இடத்துல பகை உண்டாகும், அந்த உறவே நமக்கு முறிஞ்சிடும். சோ இன்றைக்கு நீங்க மெதுவான பிரதியுத்தரம் சொல்ல கத்துக்கோங்க. கோபத்தை தெரிஞ்சுக்கோங்க. கடும் சொற்களை விட்டுருங்க. காட் பிளஸ் யூ.